இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்ட மாதிரி அந்த உயிர் இங்க வந்துருச்சு. எடுத்துக்கோங்க. அப்படியே கம்பீரு. நாகஜோதி எடுத்துக்கோ எடுத்துக்கோ. தாயை காப்பாத்து. ஐயோ, சிம்டம்ஸ் எல்லாம் தப்பா இருக்குதே. ஐயோ, சாமி வந்துருச்சு. சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நாம ஓடிடலாம். இங்க இருந்த விக்கெட் எடுத்து வாங்க சிஸ்டர். சாமி உட்கார மாதிரி வாங்க. நீ அந்த ஆதிபராசக்தியா இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். சூர்யாவோட உயிரை எடுத்து என் கணவனோட உடலுக்கு உயிர் கொடுக்க தடையா இருக்க யாரா இருந்தாலும் எதிர்ப்பேன். செய்யாத தப்பிற்காக ஒரு அப்பாவியை பழிவாங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கணவனின் உடல் இருந்தால்தானே நீ உயிர் கொடுப்பாய். இப்ப வேணா நீ சூர்யாவை காப்பாத்திருக்கலாம். ஆனா நான் பழி வாங்காம விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பழிக்கு பழி வாங்குவேன். அம்மா தாயே, என்ன ஒண்ணும் பண்ணிடாத பராசக்தி. அம்மா 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 தாயே, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீ செய்த பூஜை புனஸ்காரங்களால் பெற்ற சக்தியை தவறான வழியில் பயன்படுத்துகிறாய். இந்த பூலோகத்தில் வாழ உனக்கு தகுதியே இல்லையடா. இனிமேல் எந்த சக்தியாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. மகா காளி தாயே, என்ன காப்பாத்து காப்பாத்து. வேணாம் வேணாம். சூர்யா, 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 சூர்யா. துர்கா, என்னமா நடந்துச்சு? சாமி, அம்மனே நேர்ல வந்து என் கணவனுக்கு உயிர் கொடுத்துட்டான். துர்கா, என் கணவர் எனக்கு பழையபடி திரும்ப கிடைச்சிட்டாரு. அம்மா தாயே, நீங்க நல்லா இருக்கணுமா. சூர்யா, உன் உடலையும் உயிரையும் காப்பாத்த உன் மனைவி துர்கா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. இந்த மாதிரி மனைவி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இன்னொரு பிறவி கொடுத்துருக்க துர்கா. நான் உனக்கு எப்படி நடுக்கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல. சூர்யா,